இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த நாளின் நிறை செய்திக்காக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் இன்றைய கிறிஸ்தவர்களில் தேவனுடைய அன்பு நிலை கொண்டிருப்பது எப்படி என்பதை சோதித்து பார்க்கும்படியாக ஒரு சில வேதவசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய அன்பு ஒரு கிறிஸ்தவனில் நிலை கொண்டிருப்பதை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும் என்பதற்கான ஒரு சோதனை ஓட்டத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் பரிசுத்த யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1 யோவான் 3 அதிகாரம் 17 வசனம். 1 யோவான் 3 அதிகாரம் 16, 17, 18 ஆகிய 3 வசனங்களை நான் அந்த தலையங்கத்திற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனங்களை வாசிக்கிறேன். உங்களில் யாராயிலும் மன விருப்பமுள்ளவர்கள் இருந்தால் உங்கள் வேதாகமங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் முதலாம் நிருபம் 1 யோவான் 3 அதிகாரம் 16, 17, 18 ஆகிய 3 வசனங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இறைவார்த்தை சற்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிற தன்னுடைய சகோதரனிலே அன்பு கூறாதவன் இடத்திலே தேவனுடைய அன்பு எப்படி நிலை நிற்கும் என்ற கேள்விக்கான பதில் இந்த இறைவசனத்திலே காணப்படுகிறது. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து, ஒருவன் ஒரு கிறிஸ்தவன், நான் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவர்கள் அந்நியர்கள், அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள், அந்நிய மதத்தை பின்பற்றுகிறவர்கள், அந்நிய வழிகளை, அந்நிய மார்க்கங்களை பின்பற்றுகிறவர்கள். அவர்களை குறித்து குறை சொல்வதற்கோ, அவர்களை எச்சரிப்பதற்கோ, அவர்களை குறித்து கண்டனம் செய்வதற்கோ நமக்கு தகுதி இல்லை. ஏனெனில் அவர்கள் தங்களை நம்மை பார்க்கிலும் பரிசுத்தவான்கள் என்று எண்ணுகிறார்கள். தங்களுடைய தெய்வங்களும் தங்களுடைய மதங்களுமே மிக சிறந்தது, ஆக சிறந்தது என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறபடியினால் நாம் அவர்களை குறித்து பேசுவது தகுதியானது அல்ல. ஆனால் நாம் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவர்களிலே காணப்படுகிற குறைபாடுகளை நாம் சுட்டிக்காட்டலாம் இல்லையா? அதை ஆராய்ந்து பார்க்கலாம். ஏனெனில் அதுதான் 1 யோவான் 3 அதிகாரம் 17 வசனத்தின் வாயிலாக இன்றைய கிறிஸ்தவர்களில் தேவனுடைய அன்பு நிலை கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் கண்டுகொள்வது எப்படி? அதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் பரிசுத்த யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இங்கே எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த யோவானை கொண்டு கற்பித்திருக்கிறார். மாபெரும் போதகராகிய பரிசுத்த ஆவியானவர் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் கற்பித்து நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்திய ஆவியான அவர் வரும்போது, அதாவது நான் போவேனே ஆகில்
வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி தருவேன் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மாபெரும் போதகராக நீங்கள் அறிந்திருக்கிறவைகளை குறித்தும் அறியாதவைகளை குறித்தும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்ன, நீங்கள் அறிந்திருக்கிறவைகளிலும் நீங்கள் அறியாதிருக்கிறவைகளிலும் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அவர் விரும்புகிற காரியங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு கற்பிக்கிறது போல, அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களுக்கு கற்பித்தது போல, நான் போன பிற்பாடும் அவைகளை உங்களுக்கு கற்பிப்பதற்காக சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை கற்பித்து நடத்துகிற பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் மற்றும் வேதாகமத்தில் உள்ள அனைத்து சத்தியங்களை குறித்தும் கற்பித்து உங்களை நடத்துவதற்காக நான் அனுப்பப் போகிற சத்திய ஆவியாகிய அவரே தேற்றரவாளர். அந்த சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் நான் உங்களுக்கு கற்பித்தது போக இன்னும் வேதாகமத்திலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உரைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், வேதாகமத்தின் கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள் அனைத்தினுடைய ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் உங்களுக்கு கற்பித்து சகல சத்தியங்களுக்குள்ளும் தேவனுடைய சகல ஆழங்களுக்குள்ளும் உங்களை கற்பித்து நடத்துகிறவர் சத்திய ஆவியானவர். அந்த சத்திய ஆவியானவர் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ரெண்டு பேருக்கும் வேறுபாடு ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் ஆவியானவரே சத்திய ஆவியானவர், கிறிஸ்துவே சத்தியமானவர். ஆக கிறிஸ்துவின் ஆவியானவரே சத்தியமானவர், அந்த சத்திய ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவராகவும் தேவனுடைய ஆவியானவராகவும் இருக்கிறார். அவர் பரிசுத்த யோவானை கொண்டு அன்றிருந்த கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கற்பித்து எழுதி வைத்திருக்கிற அந்த சத்தியத்தில் ஒரு பகுதி இது. இதை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன்னை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், நான் கிறிஸ்தவ விசுவாசி, நான் கிறிஸ்துவில் வாழுகிறவன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்து என்னில் வாழுகிறார் என்று நான் ஆவி அபிஷேகம் பெற்றவன். தவறாக நினைக்காதீர்கள், எல்லா வார்த்தைகளையும் சொல்லியாக வேண்டும், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். நான் கிறிஸ்துவில் ஆவி அபிஷேகம் பெற்றவன், நான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன், நான் கிறிஸ்துவில் வாழுகிறவன், கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார், நான் மறுபடி பிறந்தவன், நான் மறுபடி பிறந்து கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன், கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார் என்று மற்றவர்களிடத்திலே பறைசாற்றுகிற, சாட்சி சொல்லுகிற அல்லது தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற இன்றைய கிறிஸ்தவர்கள், பக்தி வேடக்காரர்களாகிய இன்றைய கிறிஸ்தவர்கள், நான் உட்பட, என்னை வெளியே விட்டுவிட்டு நான் உங்களை கிறிஸ்தவர்களை மட்டும் குறை கூற விரும்பவில்லை. நான் உட்பட அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒருவர், யாரோ ஒருவர் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து, இவ்வுலகத்தின் ஆஸ்திகள், சம்பத்துக்கள், ஐஸ்வர்யங்கள், செல்வ செழிப்புகள் அனைத்தும் உரியவனாயிருந்து. ஏனெனில் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். மேடைகளிலே நாம் பார்க்கலாம், ஊடகங்களிலே பார்க்க முடிகிறது. நான் ஒன்றுக்கும் இல்லாதவனாய், ஒரு நல்ல வஸ்திரம் இல்லாதவனாய், கிழிந்த ஆடைகளோடு பள்ளிக்கு சென்றேன், கல்லூரிக்கு சென்றேன், ஒருவேளை உணவிற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்திருக்கிறேன், யாராயிலும் ஒருவேளை உணவு தருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறேன் என்றெல்லாம் சாட்சி சொல்லுவார்கள். ஆனால் இன்று நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, நான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய தொடங்கின பிற்பாடு, நான் கிறிஸ்துவுக்காக என்னை ஒப்புக் கொடுத்த பிற்பாடு, கர்த்தர் என்னை அபரிமிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லை இல்லாமல் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு எந்த குறைவும் இல்லை. சகல ஆசீர்வாதங்களும் சகல சம்பூரணமாய், சகல ஆஸ்திகளும் சம்பத்துக்களும் சொத்துக்களும் நிலபுலன்களும் கட்டிடங்களும் கார்களும் வாகனங்களும் எனக்கு சம்பூரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் மிகவும் ஐஸ்வர்யவானாக கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன் என்று சாட்சி சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்டவர்களை, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை, அப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஊழியர்களை, அப்படிப்பட்ட கிறிஸ்தவ போதகர்களை, கிறிஸ்தவ பிரசங்கியார்களை
கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகளை, கிறிஸ்தவ அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்லுகிறேன். நம் அனைவரையும் பார்த்து கேட்கிறேன். இவர்களில் யாராகிலும் ஒருவர் இப்படி நான் சகல ஐஸ்வர்யங்களினாலும் கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே, மேடைகளிலே வாய்களிலே சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களிலே அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், அடுத்தவங்களை சொல்லலைங்க, உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது உடன் பிறந்த சகோதரிகள் அல்லது தங்களை பெற்று ஆளாக்கி வளர்த்து இந்த நிலைக்கு உயர்த்திவிட்ட தங்கள் பெற்றோர்கள் ஒன்றுமில்லாதவர்களாய், ஏழைகளாய், தரித்திரர்களாய் இருக்கிறதை கண்டும் தனக்கு நிறைவாக எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, ஆனால் தன்னை பெற்றவர்களுக்கு, தன் சகோதரர்களுக்கு, தன் சகோதரிகளுக்கு எதுவும் இல்லையே, அவர்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறதே, அவர்களுக்கு போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை, சொத்துக்கள் இல்லை, சம்பத்துக்கள் இல்லை, ஆஸ்திகள் இல்லை, பணம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லையே, அவர்கள் தேவைகளோடு இருக்கிறார்களே என்று எண்ணி அவர்களுக்கு தனக்கு இருக்கிறதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து தன் சகோதரனுடைய தேவைகளை, தன் பெற்றோர்களுடைய தேவைகளை, தன் தாய் தகப்பனுடைய தேவைகளை, தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மனமல்லவர்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நான் அறிந்து ஒருவரும் இல்லை என்று நினைக்கிறேன். காரணம், நான் அறிந்த அநேக போதகர்களிலே, அநேக பிரசங்கியார்களிலே, அநேக பரிசுத்தவான்களிலே கோடீஸ்வரர்களாய் இருக்கிறார்கள், விலையுயர்ந்த கார்களிலே பவனி வருகிறார்கள், தினம் 3 வேளை கோட்டு சூட்டு டை எல்லாம் கட்டிக்கிறாங்க, பல ஜோடி ஷூஸ் செப்பல்ஸ் வச்சிருக்காங்க, கூலிங் கிளாஸ் வச்சிருக்காங்க, விலையுயர்ந்த கார்கள் வைத்திருக்கிறார்கள், பல வகைப்பட்ட வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள், அடுக்குமாடி கட்டிடங்களை வைத்திருக்கிறார்கள், உல்லாசமான சொகுசு வாழ்க்கை, சொகுசான ஆசனங்கள், சிம்மாசனங்கள் போல சொகுசான சிம்மாசனங்களை, நாற்காலிகளை வைத்திருக்கிறார்கள் உட்கார்வதற்கு, சொகுசான கட்டில்களிலே மெத்தைகளிலே படுக்கிறார்கள். அதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லலை, குறை சொல்லவில்லை. எனக்கு இதெல்லாம் இல்லை, அதனால நான் மற்றவங்களை குற்றம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவ்வளவு ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறவர்கள், தங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய, ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழியில்லாத நிலையிலே தங்களை இந்த நிலைக்கு உருவாக்கி உயர்த்திய, தங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கிய பெற்றோர்களை அவர்கள் நன்றாக பார்க்கிறார்களா, நன்றாக வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. தங்களுடைய அடுக்களைகளுக்கு பின்னால், தங்கள் வீடுகளின் அடுக்களைகளுக்கு பின்னால் வைத்திருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம்ல கொண்டு அடைச்சு போட்டுறாங்க. ஏன்? இவனுடைய பெற்றோர், இவனை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாயும் தகப்பனையும் முன் வீட்டிலே யாராயிலும் பார்த்து விட்டால் இவனுக்கு கேவலமாய் போய்விடுமா. எந்த பரிசுத்தவானுக்கு, ஆவியில் நடக்கிறவனுக்கு, கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவனுக்கு, ஆவியின் அபிஷேகம் பெற்றவனுக்கு, மறுபடி பிறந்தவனுக்கு கேவலமா போயிடுமாயா. நீ காணுகின்ற உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாயையும் தகப்பனையும் பிறர் காணக்கூடாது என்று கேவலமாய் உன் வீட்டின் பின்பகுதியிலே ஸ்டோர் ரூம், அதாவது உனக்கு தேவையற்ற பொருட்களை அடைத்து வைத்திருக்கிற அந்த அறையிலே, இருட்டிலே உன் தாயின் தகப்பனையும் அடைத்து வைத்திருக்கிறாயே, அது கூட இல்லை. சிலர் என்ன செய்கிறாங்க, அவர்கள் இருந்த அந்த குடிசை வீடு, இவன் அடுக்குமாடி கட்டிடங்களிலே அமர்ந்திருக்கிறான், வாழுகிறான், சொகுசாக வாழுகிறான். ஆனால் அவனை பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த ஏழை தாயின் தகப்பனும் குடிசையிலே இருட்டு வாழ்க்கை வாழுகிறார்கள். உடன் பிறந்த சகோதரர்கள், பெற்றோர் இந்த நிலையில் என்றால், உடன் பிறந்த சகோதரர்கள் தன் மனைவி மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, கஞ்சி கொடுப்பதற்கு வழியற்ற நிலையிலே, ஒட்டடையும் ஒழுக்கும் நிறைந்த ஒரு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வசதிகளும் இல்லை.
ஆனால் இவனுக்கு கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், பல ஆயிரம் கோடிகள் சொத்தும் ஐஸ்வர்யமும் தேவன் தந்திருக்கிறார் என்று சாட்சி சொல்லுகிறான். தன் தேவையோடு இருக்கிற தன் சகோதரனுக்கு அல்லது சகோதரிக்கு அவர்களுடைய தேவைகளை, அல்லது பெற்றோருக்கு, தன் தாய் தகப்பனுக்கு அவர்களுடைய தேவைகளை இவன் அறிந்தும், அவர்களுக்கு ஏதும் இல்லை, ஏழைகளாயிருக்கிறார்கள், தரித்திரர்களாயிருக்கிறார்கள் என்று அறிந்தும் அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு தனக்கு இருப்பதிலிருந்து எதையும் எடுத்துக் கொடுக்க மனமற்ற கிறிஸ்தவன், அவனுக்குள் அவன் சொல்லுகிற மேடைகளிலே, பிரசங்கங்களிலே சொல்லுகிற பலர் அறியும்படியாக, பிரஸ்தாபமாக, புகழுக்காக, மேன்மைக்காக தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி தேவன் என்னை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைச்சலும் இல்லை, சகலமும் சம்பூரணமாய் தந்திருக்கிறார் என்று பொய் சாட்சி சொல்லுகிறானே, இந்த சாட்சியின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை தம்முடைய ஆவியினால் நிறைத்து, ஆவியினால் அபிஷேகித்து, என்னை மறுபடி பிறக்கச் செய்து, என்னை ரட்சித்து, எனக்குள் அவர் வாழுகிறார், நான் அவருக்குள் வாழுகிறேன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் கிறிஸ்தவ விசுவாசி என்று சொல்லுகிற சாதாரண கிறிஸ்தவ விசுவாசியே, ஊழியக்காரனே, போதகனே, எல்லா ஐஸ்வர்யங்களும் தேவன் உனக்குள் வந்திருக்கிறதுனால் தந்திருக்கிறார், தேவ ஆவியானவர் உன்னை அபிஷேகித்து அவர் உன்னை நடத்துகிறதுனால் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறாயே, ஏன் உன் ஏழை சகோதரனுக்கு, உன் ஏழை பெற்றோருக்கு எதை ஆயிலும் கொடுத்து அவர்களும் சுபிட்சமாய் வாழ்வதற்கு, தங்கள் எளிய வாழ்க்கை எந்த குறைவுமின்றி எளிமையாக நிறைவுடன் வாழ்வதற்கு, உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்களிலிருந்து, ஆசீர்வாதங்களிலிருந்து, ஐஸ்வர்யங்களிலிருந்து ஒரு பகுதியை அவர்களுக்கு நீ தானமாக கொடுக்கக்கூடாது? கொடுத்திருக்கிறாயா? இப்படி கொடுத்த ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் யாராகிலும் இருக்கிறார்களா? இல்லை. நான் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், தன் உடன் பிறந்த சகோதரனுடைய உரிமை பங்கு சொத்தை தனக்காக அபகரித்துக் கொள்ளுகிற யாக்கோபை போல் இருக்கிறார்கள். ஈசாக்கின் 2 குமாரர்கள், ஏசா மூத்தவன், இளையவன் யாக்கோபு. தகப்பனுடைய ஆஸ்தியில் எல்லோருக்கும் போல அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. தலைமகன், மூத்த மகன் என்கிறவர்களால் ஒரு பங்கு கூடுதல் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த தலைமகன் அந்தஸ்தை, தலைமகனுக்குரிய கூடுதல் பங்கையும் தனக்குரியதாக அபகரித்துக் கொண்டவன் யாக்கோபு. அந்த யாக்கோபை போல் இருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும், உங்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்து கேட்க வேண்டும், உங்களை நீங்களே நியாயம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய் என்று சொல்லுகிறாய், நீ கிறிஸ்துவில் வாழுகிறேன் என்று சொல்லுகிறாய், நான் கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற ஒரு உத்தம கிறிஸ்தவ விசுவாசி என்று சாட்சியிடுகிறாய், நான் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாய், ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிறாய், நான் மறுபடி பிறந்து விட்டேன் என்று சொல்லுகிறாய். இவைகள் எல்லாம் உண்மையானால் உன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளிலோ, உன் கிறிஸ்தவ திருச்சபையில் நீ போதகராக இருக்கிற, நீ அங்கத்துவம் வைக்கிற கிறிஸ்துவின் சபையில் ஒரு சகோதரன், எல்லாரும் கிறிஸ்துவின் சபைக்குள்ளே வரும்போது எல்லோரும் சகோதர சகோதரிகளே, அவர்களில் ஒருவர் ஏழையாக இருக்கிற போது அவர்களுடைய ஏழ்மையை போக்க, அவர்களுடைய தேவைகளை சந்திக்க உனக்கு இருக்கிறதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கொடுத்திருக்கிறாயா? நீ உத்தம கிறிஸ்தவனா? இல்லையே. உன் மனசாட்சியை தொட்டுப்பார், தொட்டு கேட்டுப்பார். ஒருவேளை நீ கொடுத்திருக்கலாம். எதற்காக கொடுத்திருப்பாய்? உலகம் உன்னை போற்ற வேண்டும், சபையில் கூடி வருகிற ஜனங்கள் அனைவரும் உன்னை புகழ வேண்டும், உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும். எவ்வளவு தாராள பிரபு, இதோ தானமாக நிறைய கொடுக்கிறார் என்று சொல்லி உன் சபையாரும் புறத்தியாரும் நீ வாழுகின்ற பகுதியில் இருக்கிற ஜனங்களும் வெளி உலக ஜனங்களும் உன்னை பரிசுத்தவான், உன்னை தான தர்மம் பண்ணுகிறதிலே முதல் நிலை பெற்றவன் என்று உன்னை புகழுவதற்காக நீ ஒரு ஏழைக்கு, ஒரு திருச்சபையில் இருக்கிற விசுவாசிக்கு கொடுக்கிறதை
உன் சகோதரனுக்கு கொடுக்கிறதை, உன் எளிய சகோதரிக்கு கொடுக்கிறதை, உன் எளிய பெற்றோருக்கு கொடுக்கிறதை தம்பட்டம் அடிக்கிறாய். ஊரை கூட்டி, ஜனங்களை கூட்டி வைத்து எல்லோரும் அறிய காட்டி நீ அதை கொடுக்கிறாய். அப்படி கொடுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் குறை சொல்லவில்லை. அது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் அந்த நீ கொடுக்கிற அந்த எளிய பொருள், நீ கொடுக்கிற ஏதோ ஒரு பெரிய பரோபகாரி, உலகுக்கு ஊருக்கே தானம் போடுகிற ஒரு உபகாரி நீ என்று மேன்மை பாராட்டு பெறுவதற்காக கொடுக்கிறாயே, அது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதற்கும், ஆயுள் காலம் முழுவதற்கும் போதுமானதாக இருக்கிறதா? இல்லையே. நீ பாராட்டு பெறுவதற்காக, நீ மேன்மை அடைவதற்காக, நீ உலகத்தால் புகழப்படுவதற்காக, உலகத்தாரால் புகழப்படுவதற்காக கொடுக்கிறாய். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ கர்த்தருக்கு காணிக்கை போடுகிறதாக இருந்தாலும் சரி, நீ எளியவர்களுக்கு தான தர்மம் பண்ணுகிறதாக இருந்தாலும் சரி, உன் வலது கை கொடுக்கிறதை உன் இடது கை அறியக்கூடாது. உன் இடது கை கொடுக்கிறதை உன் வலது கை அறியக்கூடாது. பிறர் காணாதபடி, பிறர் அறியாதபடி நீ காணிக்கை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிறதே முறுமுறுப்பில்லாமல் கொடுக்க வேண்டும். உனக்கு உள்ளதிலிருந்து நிறைவோடு, நிறைவான இருதயத்தோடு கர்த்தருக்கு சம்பூர்ணமாக கொடுக்க வேண்டும். எளியவர்களுக்கு நீ கொடுக்கிறதை பிறர் காணவே கூடாது, பிறர் அறியவே கூடாது. ஏன்? உன் வலது கை கொடுக்கிறதை உன் இடது கை அறியக்கூடாது என்று தான் வேதம் கட்டளை இடுகிறது. நீ கை கொள்ள மாட்டாயே. நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கிறாய்? புகழுக்காக, பெருமைக்காக, பேருக்காக, புகழ்ச்சிக்காக, மேன்மைக்காக தான தர்மம் செய்கிறவனாய் இருக்கிறாய், அல்லது காணிக்கை கொடுக்கிறவனாய் இருக்கிறாய். காணிக்கை கொடுக்கிறதையும் என்ன பண்றீங்க? எல்லாரும் கவர்ல பணத்தை வச்சு உன் பேரை எழுதி இவ்வளவு ரூபா வச்சிருக்கேன்னு கொடுக்கிறாய். சபையில கணக்கு கேட்கிறாய். சபையில் இருக்கிற அந்த கள்ள போதகர்களும், கள்ள கமிட்டி, கள்ள மூப்பர்களும், திருட்டு பேர்வழிகள் அனைவரும் உன் பெயரால் இன்னார் உன் வீட்டு பேரு, வீட்டு விளப்பேரு, வீட்டு ஊர் பேரு எல்லாம் சொல்லி உன் பெயரையும் சொல்லி இன்னார் 5000 ரூபாய் காணிக்கை வைத்திருக்கிறார்கள், அல்லது 1,00,000 ரூபாய் காணிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி வெளி உலகம் அறிவதற்காக கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுக்கிற போது பிறர் அறியாதபடி கொடுக்க வேண்டும். வாங்குகிறவனும் கொடுக்கிறவனும் ஒழிய வேற யாரும் தெரியக்கூடாது. உன்னில் கிறிஸ்து வாழ்கிறாரா? கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் இருக்கிறதா? உன்னில் வெளிப்படுகிறதா? இல்லையே. பேருக்காக, புகழுக்காக கொடுக்கிறாய். இல்லை என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அதைத்தான் அவர் கேட்கிறார். ஒருவன் இவ்வுலக ஆசி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு, இந்த சகோதரன் என்பதை உடன் பிறந்த சகோதரன் அல்லது சகோதரி என்று எடுத்துக்கொள், உன் பெற்றோர்கள் என்று எடுத்துக்கொள். கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் சகோதரர்களே, கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் சகோதரர்களே, எல்லாரும் தேவனுடைய மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே. அந்த அடிப்படையிலே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் சகோதரர்களே, சகோதரிகளே. அப்படியானால் கிறிஸ்துவின் சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி, உன்னை போல ஒரு விசுவாசியும் கூட, கிறிஸ்தவ விசுவாசியும் உனக்கு சகோதரனே. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே சொல்லுவார், சமாரியனுக்கு நல்ல சமாரியன் கதையிலே சொல்லுவார். ஒரு யூதன் அடிபட்டு கிடக்கிறான். குற்றியரும் கொலையுருமாக நடு வழியிலே கிடக்கிறான். வழிக்கொள்ளையர்கள் அவனுடைய ஆஸ்திகளை கொள்ளையடித்து, அவனை அடித்து துன்புறுத்தி குற்றுயிராக போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அவன் உடைமைகளை கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். முதலாவது ஒரு லேவியன் ஆசாரியன் வருகிறான். அவனை பார்த்து அவனை தொட்டால் தீட்டு என்று அவனை தள்ளிவிட்டு போட்டுவிட்டு போகிறான். அவன் யூதன் தான். அடுத்தவன் ஒரு லேவியன் வருகிறான். அவனும், நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், கர்த்தருக்கு பணிவிடை செய்ய செல்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்ய சொல்லுகிறேன், சமயமாகிவிட்டது என்று இந்த யூதனை வழியிலே போட்டுவிட்டு அவனை தொடாமல், அவனை தொட்டால் தீட்டு, காயப்பட்டிருக்கிறவன் தொட்டால் தீட்டு போய்விடுவோம்
ஒருவேளை செத்து போனான்னா நம்ம பழி சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு அவனும் போயிட்டான். அப்பொழுது மூன்றாவதாக ஒரு சமாரியன், புறஜாதியான், அதாவது கலப்பின இஸ்ரவேலன். இஸ்ரவேல் ஜாதியிலிருந்து புறஜாதி பெண்களை திருமணம் பண்ணி அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில், அதாவது கலப்பின இஸ்ரவேலர்கள், புறஜாதியர்கள், சமாரியர்கள். ஒரு சமாரியன் வருகிறான், கலப்பின இஸ்ரவேலன். அவன் வந்து கழுதையை நிறுத்தி கழுதையின் கீழே மேலிருந்து கீழே இறங்கி அடிபட்டு குற்றுயிரும் கொலையுருமாய் கிடக்கிற அந்த யூதனை தொட்டு தூக்கி அவனுடைய காயங்களை கட்டி மருந்திட்டு அவனை தான் ஏறி வந்த கழுதையின் மேல் அமர வைத்து தான் நடந்து அந்த யூதனை, அவன் மேல் ஜாதிக்காரன் என்று அவன் பார்க்கவில்லை, தான் தீண்டத்தகாதவன் என்றும் அவன் அந்த நேரத்தில் எண்ணவில்லை. அவனை தன் வாகனத்தின் கழுதையாகிய தன்னை சுமந்து செல்லுகின்ற அந்த கழுதையாகிய வாகனத்தின் மேல் அமர்த்தி தான் நடந்து சென்று கீழே தரையிலே நடந்து அந்த யூதனை ஒரு வழிப்போக்கர்கள் இளைப்பாறுகிற ஒரு சத்திரத்திலே அவனை ஒப்படைத்து அவனுடைய காயங்களை கட்டி குணப்படுத்துவதற்கான கூலியையும் அதுவரை அவனுக்கான செலவினங்களையும் கொடுத்துவிட்டு திரும்ப செல்லும்போது சொல்லுகிறான், ஏதாயிலும் கூடுதல் அவனுக்காக நீங்கள் செலவு செய்திருந்தால் நான் திரும்ப வரும்போது அதை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி கடந்து சென்றான். அந்த யூதனுக்கு, அடிபட்ட யூதனுக்கு, மேல் ஜாதிக்காரனுக்கு, கிறிஸ்தவனுக்கு பிறன் யார் என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அடுத்தவன் யார் அல்லது பிறன் யார்? உடன் சகோதரன் யார் அல்லது அடுத்தவன் புறத்தியான் யார் என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எந்த ஒரு கிறிஸ்தவன் தனக்கு அருகாமையில் இருக்கிற, தன் திருச்சபையில் இருக்கிற, தன்னால் வழிநடத்தப்படுகிற, தன்னுடைய போதனையை கேட்க தன்னுடைய திருச்சபைக்கு வருகிற, தன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் குடும்பம்தான். உன்னை பெற்ற தாய் தகப்பன், உன்னை வளர்த்த பெற்றோர், உன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லாமையிலே, தரித்திரத்திலே, ஏழ்மையிலே இருக்கிறதை கண்டு, அநேக தேவைகளோடு இருக்கிறதை கண்டு, உனக்கு இருக்கிற சம்பூரணமான ஐஸ்வர்ய ஆசீர்வாத செல்வங்களில் இருந்து அவர்களுடைய வாழ்நாளுக்கு அவர்கள் பிறரிடம் கையேந்தி வாழக்கூடாதபடிக்கு உனக்கு இருக்கிறதிலிருந்து எடுத்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற, அவர்களுடைய குறைச்சலை நிறைவாக்குகிற பரிசுத்த ஆவியானவருடைய பண்பியல்பு அது. குறைவானவைகளை நிறைவாக்குகிறவர், குறைவுள்ளவைகளை, குறைச்சல் உள்ளவைகளை நிறைவாக தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன், அவர் எனக்குள் வாழுகிறார் என்று பொய் சாட்சி சொல்லுகிற கள்ள கிறிஸ்தவனே, இந்த பண்பியல்பு, கிறிஸ்துவின் பண்பியல்புகள், பரிசுத்த ஆவியானவருடைய பண்பியல்புகள் ஏன் உன்னிடத்தில் இல்லாமல் போயிற்று? நீ கேட்டா என்ன சொல்ற? எனக்கு பெற்றோர் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டவன், அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. கேவலமா தெரியல உனக்கு? உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உன் பெற்றோர் ஏழைகளாக இருக்கிறபடியினால், தரித்திரர்களாக இருக்கிறபடியினால், அன்றாட வாழ்வின் தேவைகளுக்கு வழியின்றி தவிக்கிறவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. எனக்கு பெற்றோர் இல்லை. நீ எப்படி வானத்திலிருந்து குதிச்சு வந்துட்டியா? உடன் பிறந்த சகோதரன் தரித்திரனாக, ஏழையாக, அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கு வக்கற்றவனாக, வழியற்றவனாக இருக்கிறவனை பார்த்து அவன் எனக்கு சகோதரன் இல்லை, அவள் எனக்கு சகோதரியும் இல்லை என்று சொல்லுகிறாயே. உன் திருச்சபையில் நீ நடத்தி கொண்டிருக்கிற திருச்சபையில் உன்னை பின்பற்றி வந்து உனக்கு காணிக்கை கொடுக்கிற அதே கிறிஸ்தவ திருச்சபையின் அங்கத்தினர்களிலே ஏழையாயிருக்கிறவர்களை பார்த்து அவர்களும் உனக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள், நீ அவர்களை சபிக்கிறாய். நீ காணிக்கை தசமபாகம் கொடாதபடியினால் கர்த்தரனை தரித்திரத்தில் வைத்திருக்கிறார் என்றவனை சபிக்கிறாய். நீ கிறிஸ்தவனா? கிறிஸ்து உனக்குள் வாழுகிறாரா? கிறிஸ்து யார் தெரியுமா உனக்கு? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தம்மை கொடூரமாய் குற்றப்படுத்தி கொடூரமாய் சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த யூதர்களே, லேவியர்களே, ஆசாரியர்களே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று
தேவனிடத்தில் அவருக்காக பரிந்துரை மன்றாட்டு செய்தவர் சிலுவையிலே நின்று காயம்பட்டு கை கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு சிலுவையோடு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே கை கால்களில் ஆணிகளோடு சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் கொடூர மரண வேதனையிலும் தன் சொந்த ஜனமாகிய யூதர்களை பார்த்து, இஸ்ரவேலர்களை பார்த்து தேவனிடத்திலே சொன்னார், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார். நீ கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன் என்கிறாய். உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தகப்பன் ஏழைகளாக இருக்கிறபடியினால் நீ அவர்கள் எனக்கு பெற்றோரும் அல்ல, அவர்கள் எனக்கு சகோதரர்களும் அல்ல, சகோதரிகளும் அல்ல, அவர்கள் என்னார் என்று எனக்கு தெரியாது என்று பொய் சாட்சி சொல்கிறாய். உனக்கு இருக்கிறதில் உன்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதியை இல்லாதவர்களுக்கு நீ உன்னை போல அவர்களும் சம்பிரமமாக வாழ உனக்கு இருக்கிற ஆசிகளில் ஒரு பகுதியை எடுத்து கொடுத்திருக்க வேண்டுமே. இதுதானே தேவனுடைய அன்பு. தேவன் உன்னில் அன்பு செலுத்துவதை நீ உணரும்படியாக தம்மை கல்வாரி சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தாரே. அதைத்தானே யோவான் அங்கே சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் யோவானை கொண்டு சொல்லுகிறார் 16ஆம் வசனத்திலே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்காக, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு மன்னிக்கப்படுவதற்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தினாரே. தம்முடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தாரே. எதற்கு? நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் என் சகோதர சகோதரிகள் என்பதை, அந்த அன்பை நான் உங்களில் அன்பு கூறுகிறேன், என்னுடைய அன்பு இவ்வளவு பெரியது. சிலுவையிலே கைகளை விரித்து ஆணி அடித்து ரத்தம் சிந்த ஒப்புக் கொடுத்தாரே, இவ்வளவு பெரியது நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு என்று காண்பிப்பதற்காக அந்த அன்பை உனக்கு காண்பித்தாரே. நீ உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ, தேவைகளோடு இருக்கிற ஏழைகளாய் தரித்திரர்களாய் அநேக தேவைகளோடு இருக்கிற உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ, உன் சபையின் விசுவாசிகளுக்கோ, உன் பெற்றோருக்கோ நீ இரங்க மனமற்றவனாயிருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வர செல்வந்தனே, ஐஸ்வர்யவானே, நீ கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆவி அபிஷேகம் பெற்றவன், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன், நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன், கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார் என்றெல்லாம் சுயதம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற அற்ப விசுவாசியே, கோடீஸ்வரனே, பல ஆயிரம் கோடி சம்பாதித்திருக்கிறவனே, உனக்கு ஏன் இந்த கிறிஸ்துவன் அன்பு உன்னிடத்திலிருந்து பிறரிடத்தில் வெளிப்படவில்லை? காணிக்கை வாங்கிறதுக்கு மட்டும் தெரியுது, கொடுக்கிறதுக்கு தெரியலையா? நீ கிறிஸ்தவனா? உன்னை நீயே கேட்டுப்பார். அவர் சொல்லுகிறார், ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவனுடைய அன்பு நிலை கொள்ளுகிறதப்படி. நீ பொய் சாட்சி தானே சொல்லுகிறாய், நீ பக்தி வேடதாரி தானே, நீ கள்ள பரிசுத்தவான் தானே. உண்மையில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்தவில்லையே. பரிசுத்த ஆவியானவரால் நீ அபிஷேகிக்கப்பட்டு நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவில்லையே. நீ கொள்ளையடித்து தானே சம்பாதித்திருக்கிறாய். கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ஊழியங்களுக்கென்று காணிக்கை வாங்கி, தசமபாக வாங்கி நீ கொள்ளையடித்திருக்கிறாய், நீ சம்பாதித்திருக்கிறாய். உனக்குள் கிறிஸ்து இல்லை. உன் இருதயம் ஏழைகளுக்காக திறக்கப்படவில்லை என்றால், உன் இருதயம் உன் சகோதரனுக்காக, உன் எளிய சகோதரனுக்காக, எளிய சகோதரிக்காக, எளிய பெற்றோருக்காக, எளிய உன் சபையின் விசுவாசிகளுக்காக உனக்கு காணிக்கை கொடுக்கிற அந்த எளிய விசுவாசிக்காக உன் இருதயம் திறக்கப்படவில்லை என்றால் கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் இல்லையே. நீ பக்தி வேடதாரி. மறந்து விடாதே, இது உன் இருதயமே, உன் மனசாட்சியே உன்னை தீர்ப்பிட வேண்டும். உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தவில்லையா? பரிசுத்தவானே, கள்ள கிறிஸ்தவனே, உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தவில்லையா? இல்லை என்றால் உன் மனசாட்சி செத்து விட்டது என்று அர்த்தம். பொருள் ஆசை, பண ஆசை, சம்பாத்திய இச்சை, இவைகளினாலே உன் இருதயம் செத்து விட்டது. உன் மனசாட்சி செத்து விட்டது, உன் ஆத்மா செத்து விட்டது, உன் ஆவி செத்து விட்டது. உனக்குள் குடியிருக்கிற ஆவி பிசாசுகளின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, பொல்லாத ஆவி, வேசித்தன ஆவி, பொருளாசைகளின் இச்சையின் ஆவி, பொய்யின் ஆவி. நீ செத்தவன். நீ உயிரோடு இருந்தும்
பரிசுத்தவானாக வேஷம் போட்டும் ஆவியில் நடக்கிறேன், ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன், நான் கிறிஸ்தவன் என்று பொய்சாட்சி சொல்லியும் நீ ஆத்மாவிலே செத்தவனாயிருக்கிறாய், நடைபுணமாயிருக்கிறாய், மறந்துவிடாதே. அவர் சொல்லுகிறார், உனக்குள் கிறிஸ்துவின் அன்பு இல்லை. 18ஆம் வசனம், என் பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உன் வாயின் வார்த்தைகளினாலே வசீகரமாக கவர்ச்சியாக நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற பொய் சாட்சிகளினால் சொல்லுகிற அந்த வார்த்தைகளினாலும் அல்ல, உன் நாவின் வசனிப்புகளினாலும் அல்ல. வேத வசனங்களில் இருக்கிற, சத்திய வேதாகமத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அள்ளி திரட்டி நாவினாலே பொய்யாக வசனிக்கிறாயே, பொய் ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களினாலும் அல்ல, உன் நாவினாலும் உன் வாயினாலும் நீ பேசுகிற வெறும் பேச்சுகளினால் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கடவாய். கிரியைகள், உன் செயல்கள், உன் இருதயத்தை ஏழை விசுவாசிக்கும் ஏழை சகோதரனுக்கும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும், எளிய சகோதரனுக்கும் எளிய சகோதரிக்கும், எளிய பெற்றோருக்கும், திருச்சபையின் எளிய விசுவாசிகளுக்கும் உன் இருதயத்தை திறந்து அவர்களுடைய தேவைகளை நீ அறிந்து அவர்களுடைய தேவைகளை சம்பூர்ணமாய் நீ சந்திக்க ஆயத்தமானால் மட்டுமே கிறிஸ்து உனக்குள்ளே நிலை பெற்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவின் ஆவியாகிய சத்திய ஆவியானவர் உனக்குள்ளே நிலை பெற்றிருக்கிறார் என்பதை நீ வெளிப்படுத்துகிறாய். கொடுப்பதை கொடு, அதை வெளியே சொல்லாதே. இதுதான் கிறிஸ்துவின் பண்பு, இதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். உங்களிடம் ஆவியானவர் இல்லை என்று சொல்லுகிறேன். நீ கொடுக்கிறேன்னு தம்பட்ட அடிக்கிறீங்கன்னா, நீ உன் புகழுக்காக மேன்மைக்காக பலர் உன்னை பாராட்ட வேண்டும், உலகம் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக தம்பட்டம் அடித்து கொடுப்பதை ஏதோ சிறு 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 பொருட்களை கொடுத்து விட்டு, ஒரு சிறு பணத்தை கொடுத்து விட்டு, நான் மற்றவர்கள் எத்தனையோ பேருக்கு கொடுத்திருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறாய். இதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதற்குரிய பலனை நீ அடைந்து தீர்ந்தாயிற்று. புகழ்ச்சியாக பிறர் உன்னை புகழ்வதினால், பிறர் உன்னை பாராட்டுவதினால், பிறர் உன்னை மேன்மைப்படுத்துவதினால் நீ கொடுத்த தான தர்மத்துக்கான பலன் அடைந்து கிடைத்தாயிற்று. தேவனிடத்தில் உனக்கு பங்கில்லை. இதை மறந்து விடாதே. உன்னை நீயே சோதித்துப்பார். உன் இருதயத்தின் ஆழ்மனது, அதாவது மனசாட்சி, அதாவது உன் ஆத்மாவினை நியாயம் தீர்க்க வேண்டும். உன்னை ஆராய்ந்து பார். உன் இருதயமே உன்னை குற்றவாளியாக தீர்க்குமானால், தேவன் அவரிலும் உன் இருதயத்திலும் பெரியவராயிருந்து, உன் மனசாட்சியிலும் பெரியவராயிருந்து உனக்கு ஆக்கினை, மரண ஆக்கினையின் தீர்ப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? யோசித்து பார் சகோதரனே. உன் இருதயமே, உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற உன் மனசாட்சியே உன்னை குற்றவாளியாக தீர்க்குமானால், உன் தேவன் உன்னிலும் பெரியவராயிருந்து, உன் மனசாட்சியிலும் பெரியவராயிருந்து உன்னை குற்றவாளியாக தீர்ப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரனே, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, கிறிஸ்தவ ஊழியக்காரனே, கிறிஸ்தவ போதகனே, கிறிஸ்தவ தீர்க்கதரிசியே, கிறிஸ்தவ அப்போஸ்தலனே, கிறிஸ்தவ பரிசுத்தவானே, நீ யாராக விசுவாசியே யாராக இருந்தா வேண்டுமானாலும் இருந்து விட்டு போ. கிறிஸ்து உனக்குள் வாழ வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் பண்பு இயல்புகள் உனக்குள் வாழுகிற, உன்னில் வாழுகிற கிறிஸ்துவின் ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால், கிறிஸ்துவினால், கிறிஸ்துவிடமிருந்து உன்னிலிருந்து உன்னுடைய நீ செயல்படுத்துகிற, உன்னிலிருந்து வெளிப்படுகிற, நீ ஏழைகளுக்கு இறங்குகிற, உன் எளிய சகோதரனுக்கு இறங்குகிற, அவருடைய இல்லாமைகளை போக்க உனக்கு இருக்கிறதை அள்ளி அவர்களுக்கு கொடுக்கிற அந்த கிறிஸ்துவின் அன்பு உன்னிலிருந்து வெளிப்பட்டு செயலாக்கம் பெறுகிறதுனாலே, செயல்படுகிறதுனாலே, அந்த கிரியைகளினாலே, அதன் உண்மை தன்மைகளினாலே நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய், கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். நீ கிறிஸ்துவில் வாழுகிறாய், கிறிஸ்து உனக்குள் வாழுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாழுகிறார், தங்கியிருக்கிறார், உன்னை செயல்படுத்துகிறார், உன்னை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நீ நடத்தப்படுகிறாய், பரிசுத்த ஆவியானவரால் நீ வாழுகிறாய் என்பதை உலகம் காண வேண்டும். அதற்கேற்ற பிரகாரம் கிறிஸ்தவர்கள் வாழ்வது நியாயமாக, நீதியாக எண்ணப்படும். அப்படி வாழுகிறவர்கள்
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். நித்திய ராஜ்யம் அவர்களுக்குரியது, நித்திய ஜீவன் அவர்களுக்குரியது, பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. ஆமென். அல்லேலூயா.